ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நம்ம கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட் பேக்கில் தான் இன்றைக்கி நான் ரீயூஸ் ஐடியா பண்ண போகிறேன். இந்த ரீயூஸ் ஐடியா செய்கிறதுக்கு எனக்கு ஐடியா எங்கேருந்து கிடச்சிச்சின்னா, அமேசானில் சர்ச் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே ஒரு ஸ்பார்க், சரி இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். நார்மலாக பேக்கோட ஓரத்தில் மடித்து விட்டு தையல் போட்டிருக்கோம். இந்த இடத்துல தான் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் நான் கட்டுக்கம்பியை அப்படியே உள்ளார எடுத்துகிட்டு வந்து 4 பக்கமும் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துக்கிறேன். இதுதான் மெயின் ப்ராசஸ். இதில் கட்டுக்கம்பியை ஒரு பக்கமாக உள்ளே வச்சு உள்பக்கமாகவே தான் அது இருக்கணும். வெளிப்பக்கம் அந்த கட்டுக்கம்பி தெரியக்கூடாது. அது கரெக்டாக பார்த்து கொண்டு வரணும். அதனால் நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே தான் நான் அந்த கம்பியை உள்ளார வச்சிட்ருக்கேன். கட்டுக்கம்பியை மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வரும்போதே சில சமயம் பேக் சைடு அந்த கம்பி கிழிச்சி கம்பி வெளியில் வந்துச்சு. அதனால் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படியே கொண்டு வந்துட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த பேக்கை பாக்ஸ் டைப்புக்கு கொண்டு வரணும். அதுக்கு இந்த கார்னரில் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 4 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது ஒரு பாக்ஸ் டைப்பு வந்துடும். மேல் பக்கம் பார்க்க இது பாக்ஸ் மாதிரி இருக்குது, பட் அடிப்பக்கம் அந்த மாதிரி இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த அடிப்பக்கம் அப்படியே பாதி அளவுக்கு இந்த பேக்கை அப்படியே நான் மடித்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அந்த பேக்கோட அடிப்பக்கம் நிற்கவே மாட்டேன்னுடுச்சு, குப்புற அடிக்குது. என்னடா இது இந்த பேக்குக்கு வந்த சோதனை நினச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே, அதை செயல்படுத்திடுவோம் அப்படின்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு திக்கான அட்டையை எடுத்து பேக்கோட அடிப்பக்கம் அளவுக்கு கட் பண்ணி அது பேக் உள்ளே வச்சு நான் அப்படியே செட் பண்ணிக்கிட்டேன். அந்த பேக் வந்து பாதி தூரம் ஏற்கனவே மடித்து விட்ருந்தேன்னா அதே அளவு தான் இருக்குது. அதோடையே வச்சு அந்த அட்டையை உள்ளார அப்படியே கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்கு அடிப்பக்கம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. பார்க்கும் போதே நல்லா தெரியுது பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு இது பாக்ஸ் மாதிரி தெரியுதா? அதுக்காகத்தான் நான் ட்ரை பண்ணேன். அடிப்பக்கமும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போது இது ஒரு ஆர்கனைசராக ரெடி ஆகிடுச்சு. அடிக்கடி தேவைப்படுற நம்ம கைக்கு கிடைக்காத கண்ணுக்கு புலப்படாத சில ஐட்டம்லாம் இருக்கும். அதெல்லாம் இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சாய்ஸ் தான், எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் மொத்தம் 3 பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேக்கில் இப்போது நான் ப்ளவுஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன். சும்மாவே இந்த பேக்கில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாமல், எதுக்கு கட்டுக்கம்பியெல்லாம் போட்டுக்கிட்டு திணிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு தானே யோசிக்கிறீங்க. அந்த மாதிரி இருந்தால் சும்மா இருக்கும் போது இந்த வாயெலாம் அப்படியே க்ளோஸ் ஆகிடும், பேக்கோட வாய். ஸோ கட்டுக்கம்பியெல்லாம் வைக்கும் போது இது கரெக்டாக அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் இந்த ஐடியா. அமேசானில் பார்த்த ஆர்கனைசர் மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக அந்த பேக்கோட காதெல்லாம் சைடில் நான் அப்படியே சொருவி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தா அந்த ஆர்கனைசர் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? எனக்கு ஓரளவு தெரியுது. ஆன்லைனில் இந்த ஆர்கனைசர் 3 பீஸ் 379 ரூபா. ஆனால் நான் பணம் எதுவும் செலவழிக்காமல் வீட்டில் இருந்த பொருளை வச்சு ஈஸியாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டேன். அடிப்பக்கம் அந்த அட்டையை வச்சுருக்கிறதுனால இது நல்லா மூவபிள் ஆகுது. பார்க்கும் போதே நல்லா தெரியுது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி சப்போஸ் அந்த ஹேங்கிங் வேணும்னு கேட்டால் இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கப்போர்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது அது பாட்டு அழகாக பாந்தமாக அம்சமாக உட்காந்துருக்கு. இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஐடியாவோட இந்த வீடியோ முடியல, இன்னும் ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னு பார்த்துருவோமா? அதே பேகு தான், அதே கட்டுக்கம்பி தான், அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு ஐடியாவுக்கு நமக்கு பாக்ஸ் டைப்பில் தேவைப்பட்டுச்சு. இது ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு இந்த பேக் இப்போ தேவைப்படுது. அதுதான் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். அந்த கம்பி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துட்டேன்.
இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த பையை அப்படியே எடுத்துகிட்டு போய் பையோட ஒரு காதை ஆணியில் மாட்டிட்டு ஒரு காதை மடிச்சு விட்றோம். இன்ஸ்டண்ட்டாக அழுக்கு துணி கூட ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரூம்லாம் இருக்கும்போது 1-2 துணி இருந்துச்சுன்னா அதை போய் வாஷிங் மிஷினில் போகிறதுக்கு அலுப்பாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக போய் வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதனால் வீடு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா கூட நமக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இதெல்லாம் செய்கிற அலுப்பாக இருக்குன்னு சொன்னால் ஒரு சீக்ரெட் ஆர்கனைசிங் மெத்தட் சொல்கிறேன். துணி அங்கேயும் எங்கேயும் கிடக்கும்போது கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படியே எல்லா துணியும் தூக்கி கபோர்டில் வச்சு ஒரு திணிச்சு இழுத்து மூடி விட்டுருவேன். இதை தான் நாங்கள் எப்போதும் ஃபாலோ பண்ணுறோமே அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.